வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். அது ஜவதா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மட்டும் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க நாடு கடத்தியிருக்காங்க. ஸோ எதனால் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுமாதிரி ஜவதா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட்டு, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் பொறுத்த வரையும் இல்லீகலாக இருக்கிறீங்க, அதாவது ரெசிடென்சி, அதாவது இக்காமா எக்ஸ்பைரி ஆகிருக்கீங்க, இல்லை இக்காமா ஹுருப்பாகி சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வாரத்தில் மட்டும் சும்மா 7 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட இக்காமா பிரச்சனையில் மட்டும், இந்த ரெசிடென்சி பிரச்சனையில் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 சில்லற பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே வேறு கேஸில் அரெஸ்ட் ஆனதான் மொத்தம் 21,000 பேர். ஆனால் அந்த இக்காமா எக்ஸ்பிரி, இக்காமா ஹுரூப்பு, ஸோ இதில் மட்டும் அரெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 11,000 சில்லற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்டர் பண்ணுறது, கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறது, இதேமாரி இல்லீகல் ஆக்டிவிட்டி, இதேமாரி போதைப்பொருள் விற்கிறது, இதேமாரி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 21,000 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஏன் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ பர்டிகுலராக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை இக்காமா எக்ஸ்பைரி ஆகிருக்கு, இல்லை உங்களுக்கு ஹுரூப் இருக்குது, இல்லை இங்கே இல்லீகலாக ஆக்டிவிட்டியில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அதனால தான் இந்த வீடியோ நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜவதா தரப்புலேருந்து ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டும் சொல்லியிருக்கோம். அது என்னன்னு சொல்கிறேன். இன்னொன்று, இக்காமா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு உங்களுக்கு, இல்லை ஹுரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் புது கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் புது கம்பெனி மாறலாம். ஆனால் உங்களுக்கான இக்காமா எக்ஸ்பைரி ஆனதாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு அந்த ரெசிடென்சி உள்ள இதில் எல்லா ஃபைனும், உங்கள் பழைய கம்பெனிக்குள்ள ஃபைன் எல்லாமே உங்கள் புது கம்பெனி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, உங்கள் இக்காமா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், உங்கள் இக்காமா எக்ஸ்பைரியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் புது கம்பெனி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாறலாம். ஸோ இது ஒரு டவுட் எல்லோரும் சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு எக்ஸ்பைரி ஆகிட்டு மாறலாமா, இல்லை ஹுரூப்பில் இருக்குது மாறலாமா அப்படின்னு. ஹுரூப்பாக இருக்கட்டும், எக்ஸ்பைரி ஆகட்டும், உங்கள் புது கம்பெனி உங்களுக்கு ஏற்ற ஃபைன் கட்டுறது அப்படின்னா நீங்கள் மாறிக்கலாம். அதுதான் இந்த ஒரு சின்ன அப்டேட்டு. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஜவதா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்மே நம்ம சொன்னோம். அவங்க என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விசிட்டிங் விசாவில் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இக்காமாவில் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபும் இக்காமாவில் இருக்காங்க அப்படின்னா, உங்கள் பசங்களை 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு நீங்கள் இக்காமா எடுக்க முடியும், பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக எடுக்க முடியும். இது முன்னாடி இருந்த அப்டேட் தான். ஆனால் இப்போ ஜவதா தரப்புலேருந்து ஒரு நம்மளமாரி ஒரு ஒர்க்கர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க ஜவதாட்டில். இதேமாரி நான் ரெசிடென்சியில் இருக்கேன், எனக்கு இக்காமா இருக்குது, என் ஒய்ஃப் வந்து ஃபேமிலி விசிட் விசாவில் இருக்காங்க, ஆனால் என் குட்டி குழந்த வந்து விசிட்டிங் விசாவில் இருக்காங்க. நான் அவங்கள இக்காமா விசாவை மாற்ற முடியுமா? என் பையனுக்கு, குழந்தைங்களுக்கு 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இக்காமாவை மாற்ற முடியுமான்னு கேட்டதுக்கு ஜவதா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படிமாரி. அதாவது இப்போ வந்து நீங்கள் இக்காமாவில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ ஃபேமிலி விசாவில் இருக்காங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைய, அதாவது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க விசிட்டிங் விசாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இக்காமா விசாவை மாற்ற முடியும் உங்கள் குழந்தைக்கு. அதுவும் 18 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயமே சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரினியூல் பண்ணணும், இல்லை பார்டரை தாண்டி போகணும். ஸோ இதேமாதிரி நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ இது வந்து ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு 18 வயசு ஆகலை அப்படின்னா, விசிட்டிங் விசாவில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள இக்காமா விசாவை மாற்றிங்க. இப்போ ஜவதா தரப்புலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது எப்படி பார்த்துறது அப்படிமாரினா, இந்த ஜவதா கஸ்டமர் கேர் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் அடித்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 அப்டேட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சோம். ஷேர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதேமாரி அப்டேட், சவுதி அரேபியா அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாரி டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.